எகிரும் சர்க்கரை விலை, எத்தனால் பெட்ரோல் தான் காரணமா? சர்ச்சையும் பின்னணியும். சமீப நாட்களாக சர்க்கரை பற்றிய செய்திகள் எல்லாமே கொஞ்சம் கசப்பாத்தான் இருக்குதுன்னு சொல்ற அளவுக்கு நாட்டுல சர்க்கரை விலையேற்றம் இருந்து வருது. பொதுவாக பண்டிகை கால தேவையை முன்னிட்டு தான் இந்தியாவில் சர்க்கரை விலை சற்றே உயரும். ஆனா இந்த ஆண்டு வழக்கத்துக்கு மாறாக ஆகஸ்ட் மாதத்திலேயே சர்க்கரை விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளது. கூடவே அக்டோபர் 31 வரை 10 லட்சம் டன் சர்க்கரை இறக்குமதி செஞ்சுக்கலாம்னு மத்திய அரசு அனுமதி அளிக்கும் நிலைமை வர சென்றிருக்கு. உலக அளவுல சர்க்கரையை அதிக அளவுல உற்பத்தி செய்யும் நாடுகள் பட்டியல்ல 2வது இடத்துல இருக்குது இந்தியா. ஆண்டுதோறும் சராசரியா 30 மில்லியன் டன் சர்க்கரை உற்பத்தி செய்யுது. அதுல 28 மில்லியன் டன் சர்க்கரை வர உள்நாட்டிலேயே நுகரப்படுது. உபரி சர்க்கரை ஏற்றுமதி செய்யப்படுதுன்றது புள்ளி விவரம். இந்த நிலையில கடந்த ஒரு மாதத்துல மட்டும் சர்க்கரை விலை கடுமையா அதிகரிச்சிருக்கு. அதுவும் ஆகஸ்ட் 2025 ஒப்பிடும் போது 2026 ஆகஸ்ட்ல சில்லறை மற்றும் மொத்த விற்பனையில சர்க்கரை விலை 40% அதிகரிச்சிருக்கு. சர்க்கரை விலை சர்ச்சையை பற்றியும் அதன் பின்னணி பற்றியும் சற்று சுருக்கமா பார்க்கலாம். சர்க்கரை விலையேற்ற விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் கையில எடுத்துள்ளதோட E20 பெட்ரோலுக்காக கரும்பை எத்தனால் தயாரிப்புக்காக மடைமாற்றுவதுதான் சர்க்கரை விலையேற்றத்துக்கு காரணம்னு குற்றஞ்சாட்டி வருது. விவசாய சங்கங்களை சேர்ந்தோரோ பண்டிகை காலம் வருவதை கணிச்சு சில வணிகர்கள் போலியான விலையேற்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த நிலையில வெள்ளை சர்க்கரை விலையேற்ற நிலவரத்தை மிகவும் உன்னிப்பாக கவனிச்சு கண்காணிச்சு வர்றதா சொல்ற மத்திய அரசு சர்க்கரை விலையேற்றத்துக்கு 5 காரணங்களையும் பட்டியலிடுது. முதலாவதாக உள்நாட்டில உற்பத்தி சரிவை சுட்டிக்காட்டி இருக்கு. 2025-26 கரும்பு அரவை பருவத்தின் தொடக்கத்துல மாநில வேளாண் துறைகள் சுமார் 34.3 லட்சம் டன் சர்க்கரையை உற்பத்தி செய்யலாம்னு கணிச்சிருந்துச்சு. ஆனா வேளாண் அமைச்சகத்தின் பிந்தைய மறுமதிப்பீடுகள் எதிர்பார்க்கப்படும் நிகர சர்க்கரை உற்பத்தியை சுமார் 30.6 லட்சம் டன்னாக குறைத்தது. இப்படியான பல லட்சம் டன் பற்றாக்குறையும் விலை உயர்வுக்கு காரணம்னு சொல்லுது மத்திய அரசு. இரண்டாவது காரணமாக மழை வெள்ள பாதிப்பு மற்றும் பயிர் நோயை அரசு சுட்டிக்காட்டுது. அதை இன்னும் விளக்கமாகவே சொல்லி இருக்கு. அதாவது மேற்கு மற்றும் தென்னிந்தியாவின் முக்கியமான கரும்பு சாகுபடி பகுதிகளில் இந்த ஆண்டு பருவமழை சீராக இல்லை. குறிப்பா மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவின் சில பகுதிகளில் ஒட்டுமொத்த மழை பொழிவும் நீண்ட கால சராசரியை விட 10% குறைவாகவே இருந்தது. மறுபுறம் உத்தரப்பிரதேசத்துல மேக வெடிப்பு சம்பவங்களால கரும்பு தோட்டங்கள்ல நீண்ட நேரம் தண்ணீர் தேங்குச்சு. இதனால பூஞ்சை தொற்று மற்றும் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுச்சு. குறிப்பா ரெட் ராட் மற்றும் குருத்துப்புழு டாப் போரர் தாக்குதல் அதிகரிச்சது. அதுலயும் ரெட் ராட் பாதிப்பு பரவலாக தீவிரமாக இருந்ததால கரும்பு பயிர்கள் பெரும் சேதத்தை சந்திச்சன. அப்படியே தப்பி பிழைத்த கரும்பு பயிர்களிலும் கூட சுக்ரோஸ் செறிவு குறைவாகவே இருந்துச்சு. இவையெல்லாம் சேர்ந்தே சர்க்கரை உற்பத்தி குறைவுக்கு முக்கிய காரணம்னு மத்திய அரசு விளக்கி இருக்கு. மூன்றாவதாக இந்தியாவில் நவராத்திரி தொடங்கிய விழா காலத்தில் சர்க்கரையின் தேவை அதிகரிக்கும். விழா காலம் விரைவில் வரவுள்ள நிலையில உற்பத்தி குறைவு தேவை அதிகம்ன்றதுனால விலையேற்றம் உருவாகியுள்ளதாக சொல்லுது மத்திய அரசு. நான்காவதாக ஜூன் 30 அன்று டன் ஒன்றுக்கு $474 இருந்த சர்வதேச சர்க்கரை விலை ஆகஸ்ட் 20 அன்று 16% அதாவது டன் ஒன்றுக்கு $552 அதிகரிச்சிருக்கு. சர்வதேச அளவில் சர்க்கரை விநியோகம் குறைந்ததால சர்வதேச சர்க்கரை விலையும் உயர்ந்திருக்கு. அதுவும் உள்நாட்டுல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு மத்திய அரசு சொல்லுது. கடைசியாக சர்க்கரை உற்பத்தி சரிவால அச்சப்பட்ட சில தொழில் நிறுவனங்கள் பதுக்கல்ல ஈடுபட்டுள்ளதும் சர்க்கரை விலையேற்றத்துக்கு காரணம்னு மத்திய அரசு 5 காரணங்களை பட்டியலிட்டிருக்கு. இப்படி மத்திய அரசு விரிவான விளக்கம் கொடுத்திருந்தாலும் மோசமான பருவமழை, பயிர் நோய்கள், கரும்பு விளைச்சல் சரிவுக்கு முக்கிய காரணம். அதனால தான் சர்க்கரை விலையேறியுள்ளதுன்றத மறுப்பதற்கு இல்லை. ஆனா எரிபொருள் இறக்குமதியை குறைக்கும் வகையில வாகன எரிபொருளில் அதிக அளவுல எத்தனால் கலப்பதை மத்திய அரசு ஊக்குவிப்பதாகவும் அதற்காக சர்க்கரை ஆலைகள் வெள்ளை சர்க்கரை உற்பத்தியை விட மொலாசஸ் சொல்லப்படுற கரும்பு வெள்ளப்பாகு உற்பத்திக்கு அதிக முக்கியத்துவம்
வருவதுதான் இந்த விலை உயர்வுக்கு காரணம்னு சில நிபுணர்கள் சொல்றாங்க. இதை திட்டவட்டமா மத்திய அரசு மறுப்பதோடு E20 பெட்ரோல் எப்படி கரும்பு விவசாயிகளுக்கு உதவியாக இருக்குதுன்னு விளக்கமும் கொடுத்திருக்கு. இந்தியாவில் சராசரி 30 மில்லியன் டன் சர்க்கரை உற்பத்தி செய்யப்படுகையில் நுகர்வோர் பயன்பாடு சராசரியாக 28 மில்லியன் டன்னாக இருக்கு. உபரி சர்க்கரை எப்பவுமே ஆலைகள்ல கிடப்புல தேங்கிடும். அதிகப்படியான இருப்பு ஆலைகளின் செயல்பாட்டு மூலதனத்தை முடக்கி கரும்பு விவசாயிகளுக்கு பணம் கொடுப்பதில் தாமதத்தை ஏற்படுத்தும். ஆனா E20 பெட்ரோல் திட்டம் ஆலைகளின் நிதிநிலையை வலுப்படுத்தி விவசாயிகளுக்கு பணம் கிடைப்பதை மேம்படுத்தி இருக்குன்னு மத்திய அரசு விளக்குது. விலையை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கதாகவும் அரசு சொல்கிறது. அதாவது நவம்பர் 30 வரை சர்க்கரை டீலர்கள் 400 டன் வரை மட்டுமே ஸ்டாக் வச்சுக்கலாம். செப்டம்பர் 1 முதல் பல்க் கன்சியூமர்கள் 15 நாட்கள் நுகர்வுக்கு மேல இருப்பு வச்சிருக்க தடை விதிக்கப்படுதுன்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. அது போலவே பதுக்களை தடுக்க சர்க்கரை ஆலைகள்ல மத்திய மாநில கூட்டுக்குழுக்கள் சோதனை செய்ய உத்தரவிட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக தற்போது இருப்பில உள்ள சர்க்கரை உள்நாட்டு தேவையை நிச்சயம் பூர்த்தி செய்யும். அக்டோபர்ல கரும்பு அரவை பருவம் தொடங்கியதும் நிலைமை சீராகிவிடும்னு நம்பிக்கையையும் தந்திருக்கு மத்திய அரசு. இவையெல்லாம் இருக்க ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கரும்பு சாகுபடி பரப்பு அண்மை காலமாகவே மிக வேகமாக குறைந்து வருவதும் ஒரு காரணம்னு சொல்லப்படுது. தேசிய அளவில் 2022ஆம் ஆண்டு 58.85 லட்சம் ஹெக்டேராக இருந்த கரும்பு சாகுபடி பரப்பு 2024ஆம் ஆண்டுல 54.49 லட்சம் ஹெக்டேராக குறைஞ்சிருக்குன்றதையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும்னு நிபுணர்கள் சொல்றாங்க.